பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாருங்க மக்களவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள், கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும், சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் பவுல் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். கர்த்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியாக காண்போம். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 14. சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, சர்வமான ஒன்றான மகிமையின் பிதாவை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் தேடி, அதாவது மகிமையின் வார்த்தையானவரின் நுகத்தை சுமந்து கொண்டு அனுதினமும் அதிகாலையில் கர்த்தராகிய வார்த்தையானவரோடு தனித்திருந்து அவரிடத்தில் கற்றுத்தேறும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய சர்வ வல்லமையும் மகிமையையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த நித்திய சுவிசேஷத்தை நீங்களும் உணரச் செய்வார். ஆம், மகிமைக்குரிய பரத்துக்கடுத்த தேவ ரகசியமான மகிமையின் பிதாவை இன்னார் என்று அவரிடத்திலேயே கற்று உணர்ந்து கொள்ளுங்கள். பரலோகத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சர்வத்தையும் அவருள்ள யாவற்றையும் உண்டாக்கினவருமான நாள் உண்டாகிறதற்கு முன்பாகவே இருக்கின்ற நித்தியமான சர்வ வல்லமுள்ள வார்த்தையும் நித்திய ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கின்ற கர்த்தரும் மகிமையின் பிதாவுமான கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நீங்கள் மனம் திரும்பி விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலராகிய நாங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தால் மெய்ஞானமும் புத்தியுமாயிருக்கின்ற வார்த்தையாகிய கிறிஸ்துவையே உங்களுக்கு பிரசங்கிக்கின்றோம். நன்றாக கவனியுங்கள். விசுவாசத்தால் மறுபடியும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிறந்ததால் கர்த்தருடைய வார்த்தையால் ஜெனிப்பிக்கப்பட்ட எங்கள் சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக கையால் கட்டப்பட்ட ஆலயங்களினாலும் சபை கூடுகையினாலும் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவர்கள் மகிமையின் கர்த்தரால் அனுப்பப்படாததால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வஞ்சிக்கப்பட்டவர்களோ கர்த்தராகிய கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்து போய் பிரிவினைக்கும் இடறுதலுக்கும் அடிமையாயிருக்கின்றார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நாள் உண்டாக்கப்பட்டது முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன சட்டங்களில் ஒரே கர்த்தராகிய கிறிஸ்துவின் கட்டளையின்படி விசுவாசத்தால் கீழ்ப்படிபவர்களுக்கு உணர்ந்து கொள்ளும்படியாக வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல சிருஷ்டிகளும் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றதான மகிமையின் ஒரே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றிய பிரசங்கமாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படியே
உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே மெய்ஞானமும் புத்தியுமாயிருக்கின்ற கிறிஸ்து இயேசுவுக்கு அவருடைய கிருபையின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தாவே, அப்படியே ஆவதாக. மீண்டும் கவனியுங்கள். விசுவாசத்தால் மகிமையின் கிறிஸ்துவுக்கு பிறந்த என் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்திருக்கின்ற பொழுது கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கின்றவனாக வரவில்லை. மாறாக அழைக்கப்பட்டவர்கள் மீட்டு ரட்சிக்கப்பட கிருபையின் ரூபமான கிறிஸ்து இயேசுவே நம் பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் மரணத்தையும் அவரோடு கூட சுருட்டி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க மனதாயிருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, கர்த்தராகிய கிறிஸ்துவின் பலத்தில் நிற்கும்படிக்கு என் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கின்றது. அப்படி இருந்தும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகின்றோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகின்றவர்களாகிய இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. மனுஷனுடைய இருதயத்தில் மாம்ச உலகம் பெரிதாக தோன்றுகிறதற்கு முன்னே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து நமக்குள் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் தந்திரக்காரனின் ரூபமாயிருக்கிற வஞ்சகர்களால் மறைக்கப்பட்டதுமாயிருக்கின்ற தேவ ரகசியமான தேவ ஞானத்தையே உங்களிடத்தில் இப்பொழுதும் பேசுகின்றோம். அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில், இந்த பிரபஞ்சத்து பலவான்களில், இந்த பிரபஞ்சத்து ஞானிகளில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அழைக்கப்பட்டவனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தால் கீழ்ப்படிவதால் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து ஆயத்தம் பண்ணியவைகளை அவ்விசுவாசிகளின் கண் காணவும் இல்லை, அவ்விசுவாசிகளின் காது கேட்கவும் இல்லை, அவ்விசுவாசிகளாகிய மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அதில் நிலைத்திருக்கும்படியாக கிருபை பெற்ற நமக்கோ நம்முடைய மகிமையின் பிதா அவைகளை தமது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த மகிமையின் ஆவியானவர் எல்லாவற்றையும் விசேஷமாக வேதத்தை அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தறிந்திருக்கிறார். உணர்ந்து கொண்டீர்களா? எனவே உங்கள் சுய புத்தியினால் ஒன்றானவரை தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்களே, நன்றாக கவனியுங்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அவருடைய மகத்துவத்தை கற்றுக்கொள்ளாததினால் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். கர்த்தருடைய பார்வையில் விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்றவனோ 1 யோவான் 5:3 கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகின்றபடியால் அவன் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அறியப்பட்டவனாயிருக்கின்றான். ஆம், கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அறியப்பட்டிருக்கின்றவன் எவனோ அவனே வானம் திறந்திருக்கின்றதையும் அங்கே ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கின்றதையும் அதில் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து மகிமையின் பிதாவாக அமர்ந்திருக்கின்றதையும் கண்ணார கண்டு உணர்ந்ததால் அவர் ஒருவரே அன்றி வேறொரு கர்த்தர் இல்லை என்று அறிந்தும் அதை வெளியரங்கமாக அறிவித்துக் கொண்டும் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆகிலும் இந்த அறிவு எல்லோரிடத்திலும் இல்லை. கர்த்தராலும் அவருடைய அப்போஸ்தலர்களாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவர்களாலும் அறிவிக்கப்பட்ட இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை தவிர வேறெந்த உபதேசமும் மாம்ச கிரியையும் விக்கிரக வழிபாடுமாயிருக்கிறது என்று உணர்ந்திருக்கின்றோம். ஆகையால் கர்த்தருடைய ஆவியினாலே பேசுகின்ற எவனும் கர்த்தராகிய இயேசு என் பாவத்தையும் சாபத்தையும் மீறுதலையும் அக்கிரமத்தையும் கீழ்ப்படியாமையும் சிலுவையில் நீக்கி போட்டார் என்றே சொல்லுவான். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கிறிஸ்து என்ற மேசியாவாகிய கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வரங்களில், ஊழியங்களில், கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. ஆனால் ஆவியானவராகிய கர்த்தர் ஒருவரே.
எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற மகிமையான கிறிஸ்து அவர் ஒருவரே. அவருடைய ஆவியின் அனுக்கிரகம் பெற்றுக்கொள்ளுகிறவனின் பிரயோஜனத்திற்கென்று பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது என்று கர்த்தராகிய பரிசுத்த வார்த்தையானவர் உங்களை வழிநடத்துகின்றார். இன்னும் இந்த சுவிசேஷத்தை உங்களால் உணர முடியவில்லையா? எங்களின் இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் யாருக்கு மறைபொருளாய் இருக்கும் என்றால், கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமான சர்வ வல்லமுள்ள கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் பேரொளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் முகத்திலுள்ள தமது அறிவாகிய பேரொளியை வெளியரங்கமாக சகலருக்கும் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அதனால் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி அழைக்கப்பட்டவர்களே, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கும் பேடியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? கர்த்தராகிய கிறிஸ்து என்ற பரிசுத்த ஆவியின் ஆலயமான உங்களுக்கும் உருவ வழிபாடு, பண ஆசை, பொய்ப்போதகம் என்ற விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தராகிய கிறிஸ்து சொன்னபடி நீங்கள் நித்திய ஜீவனுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஆலயமாயிருக்கின்றீர்களே. ஆனபடியால் நீங்கள் கையால் கட்டப்பட்ட ஆலயத்தை ஆலயம் என்றும் சபை என்றும் உபதேசிப்பவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த மகிமையின் பிதாவின் கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினால் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தரும் மகிமையின் பிதாவுமாகிய கிறிஸ்து என்றென்றைக்கும் தம்முடைய கிருபையை உங்களுக்கு அருளுகின்றார். மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, இன்றும் ஏன் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு பிதாவாக இருக்கவில்லை? நீங்கள் ஏன் இன்னும் அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாக மறுரூபமாகவில்லை என்ற தேவ ரகசியத்தை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? அவ்விசுவாசமாகிய நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. அவ்விசுவாசமாகிய இரவு சென்று போயிற்று, விசுவாசத்தால் உண்டாகும் கீழ்ப்படிதல் என்ற பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பாரம்பரிய வழிபாட்டு முறைமைகளாகிய களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையுமான துர்இச்சைகளுக்கு இடமாக கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஆலயமாகிய உங்கள் உடலை பேணாமல் இருந்து பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடந்து சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவான கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை உங்கள் விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் உங்களுக்குள் தரித்துக் கொள்வதினால் இப்பொழுதே கர்த்தராகிய கிறிஸ்துவின் ராஜ்யமாக மறுரூபமாகுங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன். ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது. நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும்
நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று நேரடியாக உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.